சரி அங்க போ. அப்பா நான் ஓ அது சரி, நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சது உனக்கு இருக்கு. ஆ? ஹாப்பி பர்த்டே நாருட்டோ. உனக்கு தெரியுமா, உண்மையிலேயே நீ ஒரு அற்புதமான பையனா வளர்ந்துருக்க. நான் சத்தியம் பண்றேன், இது எல்லாத்தையும் நான் உங்க அம்மா கிட்ட கண்டிப்பா சொல்லுவேன். நான் ஒழுங்கா நிறைய கண்டிப்பா சாப்பிடுவேன். எனக்கு பிடிக்காத நினைச்சு கவலைப்பட வேணாம்னு சொல்லுங்க. அதாவது எனக்கு பிடிச்ச டோன்கட் ராமன், மீசோ ராமன், ஒரு சில இடத்துல சோயோ ராமனும் சாப்பிடுவேன். நான் கிட்டத்தட்ட எப்பயுமே குளிப்பேன். எப்பயாச்சும் ஹிடன் லீஃப்ல இருக்க அந்த ஹாட் ஸ்ப்ரிங்ல குளிப்பேன். வேற என்ன சொல்றது, எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. உண்மையிலேயே அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. அடுத்து நான் ஸ்கூல்ல ரொம்ப மோசமா இருந்தேன். ஆனா அது நினைச்சு நான் ஒரு தடவை கூட டிப்ரெஷன் ஆயினது இல்ல. மத்தவங்களை விட எனக்கு தன்னம்பிக்கை அதிகம். நிச்சயமா நான் எப்பவுமே லாட் தேடும் கக்காச்சி சென்சையும் சொல்றதை கேட்டு தான் நடப்பேன். வேணும்னா அவங்க 2 பேரும் இங்கதான் இருக்காங்க, கேட்டு பாருங்க. இந்த சினோபிகளோட 3 தடைகள். நான் ஃபர்பிசேஜ் கூட இருக்கும்போது அதெல்லாம் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதோட இன்னைக்குதான் எனக்கு 17 வயசு ஆகியிருக்கு. இந்த மது பத்தியோ பொண்ணுங்களை பத்தியோ எனக்கு அவ்வளவா ஒன்றும் தெரியாது. எனக்கு தெரியும், அம்மா அவங்கள மாதிரி ஒரு பொண்ணை தான் தேடி கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஆனா எனக்கு தெரியல. இருந்தாலும் அம்மா சொன்ன எதுவுமே சரியா நடக்கலதான்.